துரந்தர். பாலிவுட்டே புரட்டி போட்ட ஒரு படம்னு சொல்லலாம். இந்தியாவே கலக்கிட்டு இருக்க ஒரு படம்னு சொல்லலாம். அண்ட் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ அழவிட்ட படம்னு இத சொல்லலாம். இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்லாம் இந்த படத்த பார்த்துட்டு, இது வந்து ஒரு குப்ப படம். இந்த படம் பயங்கரமா வயலன்ஸ ப்ரமோட் பண்ணுது. அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாகிஸ்தான் புரோபகண்டா இருக்கு. அண்ட் ட்ரோல் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்ஸ்லாம் இதுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுத்துருந்தாங்க. ஆனா ஆடியன்ஸ்லாம் அத பொய்ன்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்ஸ் ஆஃபிஸ்ல வேர்ல்டு வைடா 600 க்ரோர்ஸ கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியால ஒன்லி 470 க்ரோர்ஸ கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவர்சீஸ்ல 130 க்ரோர்ஸ கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து இப்போ அதர் லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றதுக்கான வேலையும் போயிட்டுருக்கு. தெலுங்குல இந்த படம் டிசம்பர் 19த் ரிலீஸ் ஆகும் அப்டின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு. அண்ட் தமிழ், மலையாளம், கன்னடாலயும் இது ரிலீஸ் ஆகப்போது. இதோட பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான ஹைப் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 வந்து மார்ச் 2026ல ரிலீஸ் ஆகப்போது. அண்ட் ஓடிடில இது ஜனவரி 30, 2026ல ரிலீஸ் ஆகப்போது. அப்படி என்ன இந்த படத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கந்தகார் ஹைஜாக்கிங் நடந்துச்சு, அண்ட் ஆல்சோ பார்லிமென்ட் அட்டாக்கு எப்படி வந்து நடந்துச்சு, அண்ட் மும்பை அட்டாக் எப்படி நடந்துச்சு, இந்தியா இதனால எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபேக் கரன்சி இஷ்யூ இந்தியால எப்படி ஒரு பூதகரமான இஷ்யூவா இருந்துச்சுன்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் கெஸ்ஸே தேவையில்ல. பாகிஸ்தான்ல லயாரின்ற என்ற ஒரு பிளேஸ்ல இருந்த அ ஒரு அண்டர்வர்ல்ட் டானுக்கும் இந்த ஐஎஸ்ஐயும் சேர்ந்து இந்தியாவுக்கு எப்படி பயங்கரமான இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்லாம் ப பண்ணாங்கன்னு தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்தியா எப்படி இந்த அட்டாக்லாம் நடந்த உடனே எப்படி இத திருப்பி குடுக்கணும், இத வந்து பே பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ரேஷன துரந்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன பண்ணதா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்தியா ரியல் லைஃப்ல இத பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா, இந்த படம் வந்து ஆடியன்ஸோட பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க இந்த படத்த பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் புடிச்சதா? ஹிந்தியில தான் இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கூடிய விரைவில தமிழ்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆகப் போகுது. அந்த ரிலீஸ் டேட்ட நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த படம் எப்படி கனெக்ட் ஆச்சு? எப்படி புடிச்சிருந்தது? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 98% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய மேசிவான சப்போர்ட்டா இருக்கும். அப்பதான் இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ உங்ககிட்ட நாங்க கொண்டு வந்து சேர்க்க முடியும். தேங்க் யூ.